St. John Vianney's Girls Higher Secondary School, Palliyadi. Creative Maths and English. Today we are going to learn 8th Standard English, Unit 3, Supplementary, the 3 questions. In this class we are going to see section 1 and 2 together. So before that, we can learn about the poet. Leo Tolstoy was a Russian writer who is regarded as one of the greatest authors all the time. He was born on 1828 and he died 1910. He is best known for the novels War and Peace and Anna Karenina. அதாவது இவர் சிறந்த ஒரு கதையாசிரியர், நல்ல நாவல்ஸ் எழுதக்கூடியவர். So now we can start the story, the 3 questions. அதாவது இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசனுக்கு ஏற்பட்ட 3 கேள்விகள், மனதில் ஏற்பட்ட 3 கேள்விகள்னால வந்த கதை தான் இந்த கதை. இந்த கதையை நம்ம ஆவலுடன் பார்ப்போம். இந்த கதை முடிந்தவுடன் நமக்கு மீனிங்ஸ், क्वेश्चन ஆன்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். முன்னொரு காலத்துல அரசன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனது மனசுல 3 கேள்விகள் இருந்து வந்தன. ஒன்றை ஆரம்பிக்க சரியான காலம் எது? யாருடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும்? யாரை நெருங்க விடாமல் தவிர்க்க வேண்டும்? அனைத்திற்கு மேலாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? இவற்றை தெரிந்து கொண்டால் ஒரு மனிதன் எந்த செயலை மேற்கொண்டாலும் அதில் தோல்வி அடைவதில்லை என அந்த அரசன் நினைத்தான். இந்த எண்ணம் உதித்ததும் தன் நாடு முழுவதும் இதை அறிவிக்க சொன்னான். ஒவ்வொரு செயலுக்கும் சரியான காலம் எது, எந்த செயல் செய்வது மிக முக்கியமானது என எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இதற்கான விடையை தனக்கு கற்பிப்பவர்களுக்கு அவன் பெரிய வெகுமதி அளிப்பதாக கூறினான். படித்தவர்கள், தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் வந்தாங்க. அவனது கேள்விக்கு வேறுபட்ட பதில்களையும் சொன்னாங்க. முதல் கேள்விக்கு பதில் ஒரு சிலர் சொன்னது எப்படி சொன்னாங்கன்னா, ஒருவன் நாள், மாதம், வருடம் அடங்கிய ஒரு அட்டவணையை தயாரிக்கணும், அதன்படி அதனை கடுமையாக பின்பற்றி வாழணும்னு சொன்னாங்க. ஆனா எது முக்கியமானதுன்னு கவனித்து அவசியமானதை மட்டும் செய்யணும்னு ஒரு சில கருத்து சொன்னாங்க. ஆனா அரசன் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் ஒரு மனிதனால் ஒவ்வொரு செயலுக்கும் சரியான நேரத்தை முடிவு செய்யவே முடியாது. அதனால அரசன் அறிஞர் குழு ஒன்று அமைத்து ஒவ்வொரு செயலுக்கு ஏற்ற காலத்தை நிர்ணயிக்கணும்னு சொன்னாங்க. மந்திரவாதிகளால் தான் ஒரு செயலுக்கான சரியான காலத்தை அறிந்து கொள்ள முடியும். அதனால மந்திரவாதிகளை கலந்து ஆலோசிக்கணும்னு ஒரு சிலர் சொன்னாங்க. இதுபோல 2வது கேள்விக்கும் சமமான அளவில் பற்பல விடைகள் பலரிடம் வந்துச்சு. அரசனுக்கு மிகவும் தேவைப்படுபவர்கள் அவரது ஆலோசகர்கள் என்று சொன்னாங்க. மேலும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மருத்துவர்கள்னு சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க போர் வீரர்கள் அவசியமானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா போர்க்காலத்தில் அவருக்கு உதவணும் இல்லையா, அதனால அப்படி சொன்னாங்க. இப்போ 3வது கேள்வி மிக முக்கியமான தொழில் எது என்பதுதான். ஒரு சிலர் அறிவியல் முக்கியமானதுன்னு சொன்னாங்க, ஒரு சிலர் போர்க்கலையில் திறமை அப்படின்னு சொன்னாங்க, மற்றும் சிலர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மத வழிபாடு தான் முக்கியமானதுன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாருக்கு பதிலும் வேறுபட்டிருந்தாலும் அதில் எதையுமே அரசர் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருக்கும் வெகுமதி வழங்கவும் இல்லை. அதாவது யாருக்குமே அவர் பரிசு தரல. ஏன்னா அவருக்கு அந்த பதில்கள் திருப்தியா இல்ல. அவருக்கு அந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தெரியாம அவருடைய தலையே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. ரொம்ப வருத்தமா இருந்தாரு. தனது கேள்விகளுக்கு விடை காண விரும்பியதுனால
அவர் என்ன செய்தார்னா ஒரு துறவியை கலந்தாலோசிக்க விரும்பினாரு. அந்த துறவி தனது ஞானத்தினாலையும் அறிவாலையும் மிகவும் பிரசித்தி பெற்றவர். இப்ப அவரை சந்திக்கிறதுக்கு தான் நம்முடைய அரசர் முடிவு பண்ணி இருக்கிறாரு. அவர் இனி துறவியை சந்திக்க போறாரு. நம்ம பார்ப்போமா? அரசருக்கு மத்தவங்க சொன்ன பதில்ல எந்த திருப்தியும் வராததுனால அவர் துறவியை பார்க்க காட்டுக்கு வேகமா போறாரு பாருங்க. அவருடைய கேள்விக்கான பதில் கிடைக்குமான்னு நம்ம பார்ப்போம். அந்த துறவி ஒரு காட்டில் வசித்து வந்தார். அவர் அதை விட்டு வெளியே சென்றதே இல்லை. அதே மாதிரி அவர் பாத்தீங்கன்னா சாதாரண மக்களை தவிர யாரையும் அழைத்து பேசுறதும் கிடையாது. எனவே அந்த அரசன் எளிமையான ஆடைகளை களைந்து கொண்டு அந்த துறவியை நோக்கி சென்றார். அங்கு போறதுக்கு முன்னாடி தனது குதிரையிலிருந்து இறங்கி விட்டாரு. தனது மெய்காப்பாளரை அங்கே விட்டு அவன் தன்னந்தனியாக உள்ளே சென்றான். குடிசையை நெருங்கிய போது என்ன நடந்தது தெரியுமா? அங்கே அந்த துறவி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த அவருடைய குடிசைக்கு முன்னாடி இருந்த இடத்துல ஒரு குழி தோண்டிட்டு இருந்தாரு. அரசனை பார்த்ததும் அவரை வாங்க அரசே அப்படின்னு சொல்லி வாழ்த்து விட்டு தொடர்ந்து குழி தோண்டிட்டே இருக்கிறாரு. அந்த துறவி பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிந்து பலவீனமா இருந்தாரு. ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப பலவீனமாகவும் இருந்தாரு. ஒவ்வொரு முறையும் அந்த மண்வெட்டியால் மண்ணை வெட்டி மண்ணை சிறிது புரட்டு போட்ட போது அவருக்கு அப்படி மூச்சு வாங்குச்சு. அப்படி மூச்சு வாங்கி தான் அவரு செஞ்சாரு. அரசர் அவரிடம் நடந்து போறாரு. அந்த 3 கேள்விகளையும் கேட்கறதுக்கு அவலா இருக்கிறாரு. கேட்கிறாரு, ஞானமுள்ள துறவியே, உங்களிடம் 3 கேள்விகள் கேட்டு பதில் பெறுவதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் எப்படி சரியான நேரத்தில் சரியான செயலை செய்வது என்று அறிந்து கொள்ள முடியும்? யார் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க? அவர்களிடம் நான் மற்றவர்களை காட்டிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எந்த செயல்களை நான் முதலில் செய்ய வேண்டும்? அதுல ரொம்ப முக்கியமான செயல் என்ன? அரசன் கூறியதை துறவி உற்று கேட்டார். ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. இப்ப மீண்டும் அரசன் அவரிடம் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள். நான் இந்த மண்வெட்டி கொண்டு உங்களுக்காக சிறிது நேரம் வேலை செய்கிறேன். துறவி அரசருக்கு நன்றி கூறிவிட்டு அரசரிடம் மண்வெட்டியை கொடுத்து விட்டு தரையில் அமர்ந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்க்கலாமா? அரசர் என்ன பண்றாருன்னா 2 பாத்திகளை வெட்டுறாரு. வெட்டிச்சு திருப்பியும் வேலையை நிறுத்திட்டு கேக்குறாரு. தன்னுடைய கேள்விகளை மீண்டும் அந்த துறவிகிட்ட கேக்குறாரு. துறவி எழுந்து நின்றார். ஆனால் பதில் சொல்லல. தனது கைகளை நீட்டிக்கொண்டு அந்த மண்வெட்டியை தன்னிடம் கொடுக்கும்படி கேட்கிறார். நான் கொஞ்ச நேரம் வேலை செய்யறேன் அப்படின்னு கேக்குறாரு. அரசே, நான் கொஞ்சம் வேலை செய்யறேன், நீங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அரசர் ஆனா தொடர்ந்து அவரே வேலையை செய்யறாரு. மண்வெட்டியை அவர்கிட்ட கொடுக்கல, குழி தோண்டுவதை தொடர்ந்து செய்கிறார். 1 மணி நேரம் போயிடுச்சு. அடுத்த மணி நேரமும் சென்றது. கதிரவனுடைய நிழல் மரங்களுக்கு பின்னாடி விழ ஆரம்பிச்சிட்டு இறுதியில் அரசன் மண்வெட்டியை தரையில் குத்தி வைத்து விட்டு கேக்குறான் மீண்டும், ஞானமுள்ள மனிதரே, என் கேள்விகளுக்கு விடை தேடி நான் உங்களிடம் வந்தேன். உங்களால் பதிலளிக்க முடியவில்லை என்றால் அதை என்னிடம் சொல்லிவிடுங்கள். நான் வீடு திரும்பி விடுகிறேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுன்னா, பின்னாடி யாரோ ஓடி வர மாதிரி இருக்குது. அப்ப உடனே துறவி சொல்றாரு, இதோ இங்கு யாரோ ஓடி வர்றாங்க, அது யாரென்று பார்ப்போம். துறவி அப்படி சொன்னதும் அரசன் திரும்பி பார்க்கிறார். அங்கே ஒரு தாடிக்காரன் காட்டை விட்டு வெளியே ஓடி வருவதை பார்க்கிறாரு. அந்த மனுஷன் தன் கைகளால் வயிற்றை அழுத்தி பிடித்து கொண்டிருந்தான். அவனது கைகளின் அடியிலிருந்து ரத்தம் பாய்ந்தோடி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ல அந்த மனிதன் அலறி எடுத்துட்டாக ஓடி வாரான். இது அரசரும் பாக்குறாரு, துறவியும் பாக்குறாங்க. அரசனுக்கு பக்கத்துல வந்த உடனே அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். மயங்கி தரையில் விழுந்தவன அரசனும் துறவியும் ஓடி போய் அவனுடைய ஆடைகளை தளர்த்தி பார்த்தாங்க. அவனுடைய வயிற்றுல ஒரு பெரிய காயம் இருந்துச்சு. அரசர் அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை கழுவி விட்டாரு. அவருடைய கர்ச்சிப்பையும்
துறவியினுடைய துண்டையும் வைத்து கட்டு போட்டு கட்டினாரு. ஆனாலும் அந்த ரத்தம் வெளிவருவது நிக்கவே இல்லை. பிறகு மீண்டும் என்ன செய்தாருன்னா அந்த கட்டை அகற்றிட்டு மீண்டும் அதை கழுவி வேற கட்டு போட்டாரு அரசர். கடைசியில ஓரளவு ரத்தம் வடிவது நின்றது. அந்த மனிதன் மீண்டும் உயிர் பெற்று விழித்து குடிப்பதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டான். அரசர் தான் கொண்டு வந்த தண்ணீரை அந்த மனிதனுக்கு குடிக்க கொடுத்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சாயங்காலம் வேலை வந்துச்சு. அப்படி சுற்று வட்டாரம், இது காடானதுனால சுற்று வட்டாரத்துல அப்படி ரொம்ப குளிர், அப்படி ஜுவனு குளிரா இருந்துச்சு. அந்த காயப்பட்ட மனிதனை தூக்கி கொண்டு போய் படுக்கையில படுக்க வச்சாங்க அரசரும் துறவியும். அந்த மனுஷன் கண்களை மூடிக்கொண்டு அமைதியா இருந்தான். அரசருக்கும் பகல்ல ஃபுல்லா அந்த குழி தோண்ட ஹெல்ப் பண்ணதுனால ரொம்ப களைப்பாயிட்டாரு. அரசன் அப்படியே என்ன செய்துட்டான்னா அந்த வாசல் அப்படியே இருந்தபடியே நல்ல உறக்கத்துல அப்படியே ஆழ்ந்துட்டான். அந்த இரவு முழுவதும் அரசன் நல்லா தூங்கிட்டான். காலையில பாத்தீங்கன்னா அவரு கண் விழித்து பார்த்த போது தான் எங்க இருக்கிறோங்கிறதே அவருக்கு பிடி கிடைக்கல. பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓஹோ நம்ம நேற்றைக்கு இங்க வந்தோம், சோ நம்ம இதெல்லாம் சந்திச்சோம் அப்படிங்கிற ஞாபகம் வந்துச்சு. அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த படுக்கையில இருந்த அந்த மனுஷன் அரசரையே வைத்த கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தான். அப்படியே ரொம்ப நேரம் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அரசர் கண் விழித்து தன்னையே பாக்குறத பார்த்த அந்த தாடிக்காரன் ரொம்ப மெதுவா சொல்லுவான், என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. நான் உன்னை மன்னிப்பதா? எனக்கு உன்னை தெரியாது. உன்னை மன்னிக்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. தாடிக்காரர் அரசரை பார்த்து என்னை மன்னித்து விடுங்கள் சொன்னோன்னு அரசர் எனக்கு உன்னை தெரியாது, உன்னை மன்னிக்க வேண்டிய எந்த காரணமும் எனக்கு கிடையாதுன்னு அவரு சொல்ல, அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, அரசே, உங்களுக்கு என்னை தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை தெரியும். நான் உங்களது பகைவன். இந்த பகைவனின் சகோதரனுக்கு நீங்கள் மரண தண்டனை நிறைவேற்றிவிட்டு சொத்துக்களையும் நீங்கள் பறிமுதல் செய்து கொண்டீர்கள். எனவே உங்களை பழிவாங்குவதாக நான் சூளுரைத்துக் கொண்டேன். நீங்கள் இந்த துறவியை சந்திக்க தனியாக சென்றிருக்கிறீர்கள் என எனக்கு தெரியும். அதனால் உங்களை பின்தொடர்ந்தேன், உங்களை கொலை செய்ய முடிவெடுத்தேன். ஆனால் பகல் பொழுது கழிந்து விட்டது, நீங்கள் திரும்பி வரவே இல்லை. உங்களை பார்ப்பதற்காக நான் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளிவந்தேன். அப்போது உங்கள் மெய் காப்பாளர்கள் என்னை பார்க்க நேர்ந்தது. அவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டதும் என்னை காயப்படுத்தி விட்டார்கள். அவர்களிடமிருந்து நான் தப்பித்து விட்டேன். நீங்கள் மட்டும் என் காயத்திற்கு கட்டு போடாமல் இருந்திருந்தால் நான் ரத்தம் சிந்தி இறந்தே போயிருப்பேன். நான் உங்களை கொல்ல விரும்பினேன், ஆனால் நீங்கள் என் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். நான் உயிரோடு இருப்பது உங்களால் தான். இப்போது நான் உயிரோடு இருந்தால், நீங்கள் அவ்வாறு விரும்பினால், நான் உங்களுக்கு மிகவும் விசுவாசமுள்ள அடிமையாக பணிபுரிவேன். என்னுடைய மகன்களையும் அவ்வாறு செய்யும்படி ஏவுவேன். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. ஒரு பகைவனுடன் இவ்வளவு எளிதில் சமாதானமானதற்காகவும் ஒரு நல்ல நண்பனை சம்பாதித்துக் ஒரு நல்ல நண்பனை சந்தித்ததற்காகவும் அரசன் அகமகிழ்ந்தான். அவனை மன்னித்தான். மட்டுமல்லாமல் தனது பணியாட்களையும் மருத்துவரையும் அவனுக்கு உதவி செய்ய அனுப்புவதாகவும், அத்துடன் அவனது சொத்துக்களை மீண்டும் அவரிடமே ஒப்படைப்பதாகவும் கூறினான். அந்த காயப்பட்ட மனிதரிடம் அரசன் விடை பெற்றான். இப்போ நமது துறவிய சுற்றுமுற்றும் பார்த்தார் அரசர். தான் போவதற்கு முன் தான் கேட்ட கேள்விகளுக்கான விடையை மீண்டும் துறவியிடம் இறைஞ்சி கேட்டுக்கொள்ளலாம் என நினைத்தார் அரசர். இறுதியில அரசர் துறவிய பார்த்துட்டாரு. துறவி வெளியே முழங்கால் மண்டியிட்ட வண்ணம் முன்னாடி, அதாவது நேற்றைக்கு அவங்க குழி தோன்றாங்க இல்லையா, அந்த பாத்திகளில் விதைகளை ஊன்றி கொண்டிருந்தார். இப்ப அரசர் அவர்கிட்ட போறாரு. போய் என்ன கேட்கிறாரு பாப்போமா? ஞானியே, எனது கேள்விகளுக்கு விடை தரும்படி கடைசியாக ஒரு முறை கேட்கிறேன். விடை சொல்லுங்கள் ஞானியே. அதற்கு துறவி என்ன பதில் சொன்னார் தெரியுமா?
உங்களது கேள்விகளுக்கு ஏற்கனவே விடையளிக்கப்பட்டு விட்டது. அதற்கு அரசர் ஆச்சரியமா கேட்டாரு, பதில் கிடைத்து விட்டதா அப்படின்ட்டு. பதில் கூறப்பட்டு விட்டதா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் துறவியே? எப்போது பதில் கூறினீர்கள்? அதற்கு துறவி என்ன பதில் கூறினார் தெரியுமா? உங்களுக்கு தெரியவில்லையா? நேற்று நீங்கள் எனது பலவீனம் குறித்து இரக்கப்படாமல் இருந்திருந்தால், இந்த பாத்திகளை எனக்காக தோண்டாமல் இருந்திருந்தால், நீங்கள் உங்கள் வழியிலே சென்றிருப்பீர்கள். அப்போது இந்த மனிதன் உங்களை தாக்கியிருப்பான். என்னோடு தங்காமல் போய்விட்டதற்காக நீங்கள் மனமருந்தி இருக்கக்கூடும். எனவே மிக முக்கியமான காலம் என்பது நீங்கள் பாத்திகளுக்காக குழி தோண்டிய நேரம்தான். நான் தான் மிக முக்கியமான மனிதன். எனக்கு நல்லது செய்வதே உங்களது முக்கியமான வேலை. அதன்பின் அந்த மனிதன் நம்மை நோக்கி ஓடி வந்தான். நீங்கள் அவனுக்கு உதவி செய்தீர்கள் அல்லவா? அதுதான் மிக முக்கியமான நேரம். ஏனெனில் நீங்கள் மட்டும் அவனது காயங்களுக்கு கட்டுப்போடாமல் இருந்திருந்தால் அவன் உங்களோடு சமாதானம் ஆகிவிடாமல் இறந்து போய்விருப்பான். எனவே அவன்தான் மிக முக்கியமானவன். நீங்கள் அவனுக்கு செய்தது மிக முக்கியமான செயல். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முக்கியமான நேரம் ஒன்றுதான். இப்போதுதான் இது முக்கியமான நேரம். நீங்கள் இப்போது யாருடன் இருக்கிறீர்களோ அவன்தான் முக்கியமான மனிதன். அந்த மனிதன் பிறருடன் எந்த விதமான தொடர்பு கொண்டிருப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. மிக முக்கியமான காரியம் என்பது அந்த மனிதனுக்கு நன்மை செய்வது. ஏனெனில் அந்த காரணத்திற்காக மட்டுமே அந்த மனிதன் உயிரோடு அனுப்பப்பட்டான். ஆகவே நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோமோ அந்த நேரம் தான் முக்கியமான நேரம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் யாரை சந்திக்கிறோமோ அவர்கள் நமக்கு முக்கியமானவர்கள். தனது கேள்விகளுக்கு விடை கிடைத்ததும் துறவிக்கு நன்றி கூறிவிட்டு தனது நாட்டிற்கு சென்றான். மிகவும் மகிழ்ச்சியோடு தனது நாட்டையும் ஆண்டான். குழந்தைகளா, நாம இப்போ படிச்சது The 3 Questions பாடத்தை பற்றி படிச்சோம். இப்போ நம்ம அருமையான அந்த கதைய செக்ஷன் 1 செக்ஷன் 2 நம்ம படிச்சிட்டோம். இதே நம்முடைய வேலை நியூஸ் படிக்கிறது, கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறது, ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் படிக்கிறது. இதெல்லாம் நம்ம டீச்சர் கூட சேர்ந்து படிப்போமா? Now we can see meanings from section 1 and 2. Proclaimed, announced officially. அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. Absorbed, took in or soaked up, அதாவது ஊற வைக்கிறது. Renownedனாலே famous, eminent, distinguished, prominent, புகழ்பெற்ற, ரொம்ப புகழ்பெற்றவங்க அப்படின்னு சொல்றதுதான் renowned. Affairs, event, incident, அதாவது விவகாரம் அப்படி சொல்லுவோம். செக்ஷன் 2ல உள்ள மீனிங்ஸ் பார்க்கிறோம். mourning, sob, cry, முனகல். unfasten, undo, disconnect, untie, disjoin. revived, restored to life or consciousness, அதாவது புதுப்பிக்கப்பட்டது. crouched, bent, stopped, வளைந்திருக்கக்கூடியது. crouchedனா வளைந்திருக்கும். threshold, doorstep, entrance, அதாவது வாசல். seizedனா snatched, grabbed. held off, suddenly or and forcibly, அதாவது பறிமுதல் செய்கிறது. seizedனா பறிமுதல் செய்கிறது. ambush, surprise, attack, trap, entrap, bounce on, பதுங்கி இருக்கிறது. பதுங்கி இருந்து அந்த தாடிக்கார ஆள் வந்து அரசனை கொல்றதுக்காக பதுங்கி இருந்தார்களே, அதுதான் ambush அப்படின்னு சொல்றது. Now we can see the choose the correct answer from the options given below. அதாவது இந்த பகுதியில் நம்ம வந்து செக்ஷன் 1ல உள்ள புக் பேக் எக்ஸசைஸும் செக்ஷன் 2ல உள்ள புக் பேக் எக்ஸசைஸும் செய்ய போறோம். So please see it very carefully. Okay. Now first one, choose the correct answer from the options given below. The king wanted to know the answers for dash questions. Option 3, 5, 9. Answer is 3. The hermit lived in a dash. Hermit na துறவி, சரியா?
cottage, palace, wood. Answer wood. Dash widely renowned for his wisdom. Hermit widely renowned for his wisdom. அதாவது விஸ்டத்துல அவர் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்தவராக, அந்த ஞானத்தில் சிறந்தவராக இருந்தார். ஹெர்மிட். Now fill in the blanks. The answer for the first question was to have a dash to fix the proper time for everything. The answer for the first question was to have a dash to fix the proper time for everything. Second one, dash were referred to know the right time for every action. Third one, the king decided to consult a dash. Now we can see the answer for the filling the blanks. The answer for the first question was to have a council of wise men to fix the proper time for everything. Council of wise men. Dash were referred to know the right time for every action. Magicians. The king decided to consult a dash. Hermit. Now, who said these words? They all answered his questions differently. How can I learn to do the right thing at the right time? Now rest a while and let me work a bit. So let us see the answer now. They all answered his questions differently. The learned man. Answer, the learned man. How can I learn to do the right thing at the right time? The king. King தானே கேட்டாரு. How can I learn to do the right thing at the right time? Now rest a while and let me work a bit. Who said this? The hermit. Let us see the next one. So in the section 1 la ulla answer for the following questions. What were the king's questions? The king had 3 questions. சரியா? The king had 3 questions. They were, how can the king learn to do the right thing at the right time? Who are the people the king needed most and to whom he can pay more attention? Was the king satisfied with the answers? Why? No, the king was not satisfied with the answers he got because different answers were given by different people. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆன்சர் பண்ணாங்க. அதாவது ஒரு சிலர் சொன்னாங்க நாளும் நேரம் எல்லாம் குறிச்சு வைக்கணும்னு, ஒரு சிலர் சொன்னாங்க மெஜிஷியன்ஸ்ட கேட்டா தெரியும்னு சொன்னாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து டாக்டர்ஸ் முக்கியமானவங்க, போர் வீரர்கள் முக்கியமானவங்க, இப்படி பல விதமான ஆன்சர்ஸ். ஸோ த கிங் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஆன்சர்ஸ் he got because different answers were given by different people. Why was the king advised to go to the magicians? Only magicians know beforehand what was going to happen. So the king was advised to go to the magicians to know beforehand what was going to happen. அதாவது ஏன் அவரை மெஜிஷியன்ட்ட போக சொன்னாங்க? மெஜிஷியன் வந்து பொதுவாக மந்திரவாதிகள் என்ன செய்வாங்க, முன்கூட்டிய நேரத்தை கணிப்பாங்க, அதனால எல்லாரும் மெஜிஷியன்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. Whose advice did the people say would be important to the king in answer to the second question? அதாவது ரெண்டாவது கொஸ்டினுக்கு யாரெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்களாக சொன்னாங்க. The people said that the advice of the counselors வந்து ரொம்ப important, would be important to the king in answering him the second questions. Some others said that the priest கூட priestனா பாதிரிமார்கள் could give good advice. Some others recommended doctors on warriors. இப்போ இது செக்ஷன் 2ல உள்ள ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார் த ஸ்டேட்மெண்ட். செக்ஷன் 2க்கு பின்னாடி இருக்கும். The bearded man was an enemy of the king. True. The king and the hermit refused to help the wounded man. False. ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தாங்க இல்லையா? So false. The wounded man asked for the king's forgiveness. True. அரசட்ட மன்னிப்பு கேட்டார். The king promised to restore the property of the bearded man. Yes, true. Match the words in column A with their meanings in column B. Physician, restore, repent, ambush, இந்த சைடில் bring back, surprise attack,
medical practitioner regret? Let us see the answer now. The column A, physician, medical practitioner. Restore, bring back. Repent, regret. Abuse, surprise attack. Answer. This is the answers, okay? Now let us see the next one. Answers. So section 2 level answers the following questions. Question answers. Who came running out of the wood? What happened to him? Second question. How did the king and the hermit restore the life of a wounded man? Third one. Why did the king sleep through the night? Fourth one. What were the changes in the behavior of the wounded man at the end? Let us see. Who came running out of the wood? What happened to him? The bearded man came running out of the wood. He was stabbed in the stomach and blood was flowing out of it. So a bearded man, ஒரு தாடிக்காரன் வெளியே வந்தான் இல்லையா? He was stabbed in the stomach and blood was flowing out of it. So let us read once again. A bearded man came running out of the wood. He was stabbed in the stomach and blood was flowing out of it. How did the king and the hermit restore the life of a wounded man? The king washed his wound and bandaged it with his handkerchief and a towel. Soon the bandage was soaked with blood, so the king removed it, washed the wound and rebandaged it. The king and the hermit carried the wounded man into the hut. They laid him on the bed. So the king washed his wound and bandaged it with his handkerchief and a towel. Soon the bandage was soaked with blood. So the king removed it, washed the wound and rebandaged it. The king and the hermit carried the wounded man into the hut. They laid him on the bed. Now the third question answer. Third question. Why did the king sleep through the night? The king was tired from his walk and the work he had done. So he slept all through the night. ரொம்ப டயர்டா இருந்ததால நல்லா தூங்கிட்டான். The king was tired from his walk and the work he had done. So he slept all through the night. What were the changes in the behavior of the wounded man at the end? The wounded man repented of his bad intention. He begged the king to forgive him. He said that he would serve the king as his most helpful slave. அதாவது தன்னுடைய தவறை நினைத்து வருந்தி நான் உங்க ஸ்லேவா இருக்கேன்னு வரதைக்கும் சொன்னான். The wounded man repented of his bad intention. He begged the king to forgive him. He said that he would serve the king as his most helpful slave. Dear students, I hope you understood this. So thank you, dear students.